எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 8க்கான காணொலி. இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 50 வினாக்கள் நம்ம விடையுடன் பார்க்க போறோம். முதல் கேள்வி, முகமது கஜினி இந்தியாவின் மீது படையெடுத்து வந்ததற்கு காரணம். முகமது கஜினி இந்தியாவின் மீது படையெடுத்து வந்ததற்கு காரணம். இதுக்கு சரியான விடை இந்தியாவின் செல்வத்தை கொள்ளையடித்து செல்ல. இந்தியாவின் செல்வத்தை கொள்ளையடித்து செல்ல. அடுத்து இரண்டாவது கேள்வி, உலக நுகர்வோர் தினம். உலக நுகர்வோர் தினம் மார்ச் 15. சர்வதேச மனித உரிமை தினம். சர்வதேச மனித உரிமை தினம் டிசம்பர் 10. அடுத்தது நான்காவது கேள்வி, ஹரிஜன் என்ற வார்த்தையை முதலாக பயன்படுத்தியவர் யார்? ஹரிஜன் என்ற வார்த்தையை முதலாக பயன்படுத்தியவர் காந்தியடிகள். அடுத்தது ஐந்தாவது கேள்வி, உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 65. அடுத்தது ஐநா சபையின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? ஐநா சபையின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? இதுக்கு சரியான விடை நியூயார்க். அடுத்து ஏழாவது கேள்வி, தேசிய கீதம் முதலாக எப்போது பாடப்பட்டது? தேசிய கீதம் முதலாக எப்போது பாடப்பட்டது? இதுக்கு சரியான விடை டிசம்பர் 27, 1911. அடுத்தது எட்டாவது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எது அடிப்படை உரிமை இல்லை? கீழ்கண்டவற்றுள் எது அடிப்படை உரிமை இல்லை? சொத்துரிமை. அடுத்து ஒன்பதாவது கேள்வி, தொட்டில் குழந்தை திட்டம் தமிழக அரசால் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? தொட்டில் குழந்தை திட்டம் தமிழக அரசால் 1997ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. அடுத்தது கரும்பலகை திட்டம் எப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டது? 1991. அடுத்து 11வது கேள்வி, 1798இல் வெல்லஸ்லி பிரபுவுடன் துணைப்படை திட்டத்தை செய்து கொண்ட ஹைதராபாத் ஆட்சியாளர் யார்? இதுக்கு சரியான விடை நிஜாம் அலி. நிஜாம் அலி. அடுத்தது 12வது கேள்வி, பூரண சுயராஜ்யம். பூரண சுயராஜ்யம் தீர்மானம், பூரண சுயராஜ்ய தீர்மானம் எப்போது நிறைவேற்றப்பட்டது? இதுக்கு சரியான விடை 1930. அடுத்தது இந்திய தேசிய பாடலான வந்தே மாதரம் எந்த மொழியில் எழுதப்பட்டது? சமஸ்கிருதம். அடுத்தது அடிப்படை உரிமைகள் அரசியலமைப்பின் எந்த பகுதியில் உள்ளன? அடிப்படை உரிமைகள் அரசியலமைப்பின் எந்த பகுதியில் உள்ளன? பகுதி 3. அடுத்து 15வது கேள்வி, அரசியலமைப்பின் பாதுகாவலனாக இருப்பது. அரசியலமைப்பின் பாதுகாவலனாக இருப்பது உச்ச நீதிமன்றம். உச்ச நீதிமன்றம். அடுத்து 16வது கேள்வி, நாடு முழுவதும் ஒரே மாதிரியான கல்வி முறை எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? 1968. அடுத்து 17வது கேள்வி, சர்வதேச மகளிர் தினம். இதுக்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா மார்ச் 8. அடுத்தது 18வது கேள்வி, உலக எழுத்தறிவு தினம். உலக எழுத்தறிவு தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? இதுக்கு சரியான விடை செப்டம்பர் 8. அடுத்தது 19வது கேள்வி, இந்தியாவில் மொழியின் அடிப்படையில் பல மாநிலங்கள் எப்போது உருவாகின? இந்தியாவில் மொழியின் அடிப்படையில் பல மாநிலங்கள் எப்போது உருவாகின? இதுக்கு சரியான விடை 19வது கேள்விக்கு ஆப்ஷன் பி 1956. 1956. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியை கொண்டு தமிழ்நாடு மாநிலம் உருவாக்கப்பட்டது, மலையாளத்தை கொண்டு கேரளா மாநிலம் உருவாக்கப்பட்டது, கன்னடத்தை கொண்டு கர்நாடக மாநிலமும், தெலுங்கை கொண்டு ஆந்திர பிரதேச மாநிலமும் உருவாக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது
அதே மாதிரி பெங்காலி மொழியை கொண்டு மேற்கு வங்காள மாநிலம் பிரிக்கப்பட்டது, அதாவது அந்த மாநிலங்கள் உருவாகின. அடுத்தது 20வது கேள்வி, இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் யார் தலைமையில் நடைபெற்றது? இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் யார் தலைமையில் நடைபெற்றது? இது சரியான விடை ஆப்ஷன் ஏ. 20வது கேள்விக்கு சச்சிதானந்த சின்ஹா. சச்சிதானந்த சின்ஹா. 19வது கேள்விக்கு ஆப்ஷன் பி, 20வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ. அடுத்தது 21வது கேள்வி, தேசிய பாடல் வந்தே மாதரம் பாடலை இயற்றியவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, பங்கீம் சந்திர சட்டர்ஜி. அடுத்தது மன்னிக்கும், பங்கீம் சந்திர சட்டோபதி. ஓகே. அடுத்து 22வது கேள்வி, சரத்து 356 எதனை பற்றி கூறுகிறது? இதுக்கு சரியான விடை வந்து பாத்தீங்கன்னா 22வது கேள்விக்கு ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி, மாநில அவசரகால நிலை பிரகடனம். அடுத்தது 23வது கேள்வி, லோக்சபா உறுப்பினர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்? இதுக்கு சரியான விடை நேரடி தேர்தல் மூலம். அடுத்து 24வது கேள்வி, மாநில மனித உரிமை ஆணையத்தின் உறுப்பினர்களை நியமிப்பது யார்? இதுக்கு சரியான விடை ஆளுநர். அடுத்து 25வது கேள்வி, உலக மக்கள் தொகை நாள். உலக மக்கள் தொகை நாள் ஜூலை 11. அடுத்து 26வது கேள்வி, பன்னாட்டு எழுத்தறிவு ஆண்டாக ஐநாவினால் அறிவிக்கப்பட்ட ஆண்டு. பன்னாட்டு எழுத்தறிவு ஆண்டாக ஐநாவினால் அறிவிக்கப்பட்ட ஆண்டு. சரியான விடை 1990. அடுத்து 27வது கேள்வி, தேசிய ஒருமைப்பாட்டு தினம். தேசிய ஒருமைப்பாட்டு தினம் நவம்பர் 19. அடுத்து 28வது கேள்வி, ஐநா சபையில் எத்தனை நாடுகள் வீட்டோ அதிகாரத்தை பெற்றுள்ளன? இது சரியான விடை 5 நாடுகள். அடுத்தது 29வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பு வரைவுக்குழு தலைவர். இந்திய அரசியலமைப்பு வரைவுக்குழு தலைவர். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, அம்பேத்கர். அடுத்தது 30வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள். இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள் ஜனவரி 26, 1950. அடுத்து 31வது கேள்வி, இந்திய கிளி என்று அழைக்கப்பட்ட கவிஞர். இந்திய கிளி என்று அழைக்கப்பட்ட கவிஞர் அமீர் குஸ்ரு. அமீர் குஸ்ரு. அடுத்து 32வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எந்த அரசியலமைப்பு பிரிவு மாநில அரசுகளுக்கு கிராம பஞ்சாயத்துகளை அமைக்க வழிவகுக்கிறது? கீழ்கண்டவற்றுள் எந்த அரசியலமைப்பு பிரிவு மாநில அரசுகளுக்கு கிராம பஞ்சாயத்துகளை அமைக்க வழிவகுக்கிறது? இதுக்கு சரியான விடை 32வது கேள்விக்கு ஆப்ஷன் சி, விதி 40. அடுத்தது 33வது கேள்வி, சிந்து சமவெளி நாகரிகத்தில் காணப்படாத விலங்கினம். சிந்து சமவெளி நாகரிகத்தில் காணப்படாத விலங்கினம் குதிரை. மீதி 3ம் சிந்து சமவெளி நாகரிகத்தில் காணப்பட்ட விலங்கினம் என்னது? பன்றி, எருமை, செம்மறி. அடுத்தது 34வது கேள்வி, மாநில சட்டப்பேரவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையின் குறைந்தபட்ச அளவு. மாநில சட்டப்பேரவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையின் குறைந்தபட்ச அளவு. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, 60. அடுத்தது 35வது கேள்வி, தேசிய நெருக்கடி நிலை பற்றி கூறும் சரத்து. தேசிய நெருக்கடி நிலையை பற்றி கூறும் சரத்து. சரத்து 352. சரத்து 352. அடுத்து 36வது கேள்வி, லோக்சபை அதாவது லோக்சபா தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை. இதுக்கு சரியான விடை 543. அடுத்து 37வது கேள்வி, தேசிய மனித உரிமை ஆணையத்தின் உறுப்பினர்களை நியமிப்பவர். தேசிய மனித உரிமை ஆணையத்தின் உறுப்பினர்களை நியமிப்பவர் யார்? இது சரியான விடை 37வது கேள்விக்கு ஆப்ஷன் சி, குடியரசுத் தலைவர். அதே மாநிலத்தில் மனித உரிமை ஆணையத்தின் உறுப்பினர்களை நியமிப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாநில ஆளுநர். அடுத்தது 38வது கேள்வி,
கொத்தடிமை தொழிலாளர் முறை ஒழிப்பு சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? கொத்தடிமை தொழிலாளர் முறை ஒழிப்பு சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? இதுக்கு சரியான விடை 38வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ 1976ஆம் ஆண்டு. அடுத்தது 39வது கேள்வி, இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை. இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை எத்தனை? இதுக்கு சரியான விடை 22. அதே மாதிரி நம்ம இந்திய ரூபாய் நோட்ல மொத்தம் எத்தனை மொழிகள் உள்ளன? 15. இதை ஞாபகம் வச்சுக்கணும். இந்திய ரூபாய் நோட்டுகளில் உள்ள மொழிகள் 15. இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை 22. அடுத்தது 40வது கேள்வி, ஐநா சபை எப்போது தொடங்கப்பட்டது? ஐநா சபை எப்போது தொடங்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை 40வது கேள்விக்கு ஆப்ஷன் சி 1945. அடுத்தது 41வது கேள்வி, இந்திய அரசியல் நிர்ணய சபை எப்போது அமைக்கப்பட்டது? இந்திய அரசியல் நிர்ணய சபை எப்போது அமைக்கப்பட்டது? சரியான விடை 1946. அடுத்தது 42வது கேள்வி, இந்திய உச்ச நீதிமன்றம் அமைந்துள்ள இடம் நியூ டெல்லி. அடுத்தது 43வது கேள்வி, கிபி 1526இல் கிருஷ்ணதேவராயர் யாரை மதுரைக்கு ஆளுநராக நியமித்தார்? இதுக்கு சரியான விடை 43வது கேள்விக்கு ஆப்ஷன் சி விஸ்வநாத நாயக்கர். அடுத்து 44வது கேள்வி, விஜயநகர பேரரசு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு. விஜயநகர பேரரசு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு கிபி 1336. அடுத்தது 45வது கேள்வி, சிவாஜி பிறந்த இடம். வீர சிவாஜி பிறந்த நகரம், அது இடம்னு சொல்லலாம், நகரம்னு சொல்லலாம். இதுக்கு சரியான விடை சிவ்னேர். சிவ்னேர். அடுத்தது 46வது கேள்வி, 1665ஆம் ஆண்டு புரந்தர் உடன்படிக்கையின்படி முகலாயருக்கு கீழ்கண்ட எண்ணிக்கை கொண்ட கோட்டைகளை சிவாஜி வழங்கினார். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி 23 கோட்டைகள். அடுத்தது 47வது கேள்வி, நீதி சங்கிலி மணி. நீதி சங்கிலி மணி என்ற புதிய நீதி வழங்கும் முறையினை எந்த அரசர் கொண்டு வந்தார்? இதுக்கு சரியான விடை ஜஹாங்கீர். ஜஹாங்கீர் நீதி சங்கிலி மணி என்ற புதிய நீதி வழங்கும் முறையினை கொண்டு வந்த அரசர் ஆவார். அடுத்தது 48வது கேள்வி, வேலூரில் நாயக்கரின் ஆட்சியை உருவாக்கியவர் யார்? வேலூரில் நாயக்கரின் ஆட்சியை உருவாக்கியவர் யார்? சின்னநாயக் பொம்மர். அடுத்து 49வது கேள்வி, பாபருக்கு பின் ஆட்சிக்கு வந்த அவருடைய மகன் பெயர் என்ன? இதுக்கு சரியான விடை உமாயூன். அடுத்தது 50வது கேள்வி, பாபர் கிபி 1529இல் தன்னுடைய எந்த வயதில் மரணம் அடைந்தார்? இதுக்கு சரியான விடை 47வது வயதில். அதாவது இவர் தான் பாத்தீங்கன்னா முதல் பானிபட் போரில் ஈடுபட்டவர். பாபர் முதல் பானிபட் போர் 1526ஆம் ஆண்டு நடைபெற்றது. கிபி 1526ஆம் ஆண்டு நடைபெற்றது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிபி 1529ல பாபர் மரணம் அடைந்தார். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில பார்த்தது குரூப் 4 ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி பாத்தீங்கன்னா 8க்கான காணொலி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலியை உங்க நண்பர்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 8க்கான காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.